viewers, welcome to Amma Samayal Special Channel. Today's special இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற கேரமல் மில்க் புட்டிங் ட்ரை பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு சுகர் சேர்த்துட்டு கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். சுகருக்கு தண்ணி எதுவும் சேர்த்தாம ஹீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சுகர் உருகி மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகும். இந்த கேரமல் ரெடி ஆயாச்சு. நம்ம எந்த பாத்திரத்தில் புட்டிங் வேக வைக்க போகிறோமோ ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தில் இந்த கேரமலை சேர்த்துக்கலாம். கேரமல் அந்த பாத்திரத்தில் செட் ஆகட்டும். நம்ம பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். பேஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 3 முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். புட்டிங் இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். வெனிலா எசன்ஸ் இருந்தால் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் நல்லா காய்ச்சின கெட்டியான பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம கேரமல் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். புட்டிங் மிக்ஸை ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 1/2 hour வேக வச்சு எடுத்துக்கலாம். புட்டிங் ரெடி ஆயாச்சு. கேரமல் மில்க் புட்டிங் ரெடி ஆயிருச்சு. இது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேரமல் மில்க் புட்டிங் நல்லா ஜூஸியாக சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு இந்த கேரமல் மில்க் புட்டிங் ஒரு ஜூஸாக இருக்கும். சப்ஸ்கிரைப் ஃபார் அம்மா சமையல் ஸ்பெஷல் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.